இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நல்லவர்கள் மீது மட்டும் உண்டாகட்டும். இன்றைக்கு நான் சொல்ல போற தகவல் என்னன்னா, யூக்கலிப்ஸ் மரங்களுக்கான தகவல். இங்க ஆஸ்திரேலியால பாத்தீங்கன்னா, எனக்கு பின்னாடி தெரியுது பாத்தீங்களா, இந்த பாதையில வரிசலா எங்க பார்த்தாலும் யூக்கலிப்ஸ் மரங்களா. ஆஸ்திரேலியால பெரும்பாலும் எல்லா இடத்துலயும் பழத்தோட்டங்கள், அது ஆப்பிள் தோட்டங்கள், ஆரஞ்சு தோட்டங்கள், திராட்சை தோட்டங்கள், கீவி தோட்டங்கள், அவகோடோ தோட்டங்கள் போன்ற பழத்தோட்டங்களை சுற்றியும், அதை தவிர்த்து மற்ற எல்லா இடத்துலையும் வீடுகள் இருக்க கிடைக்கும் காடுகள்லையும், காடுகள் கூட யூக்கலிப்ஸ் மரங்களுக்கான காடுகள் தான் இங்க. அதை பற்றிய சில தகவல், எனக்கு தெரிந்த தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாத்தீங்க, இது யூக்கலிப்ஸ் மரம் தான். எவ்வளவு பெருசா இருக்கு பாத்தீங்க. இது கீழே இதோட அடியை சுத்தி பிடிக்கிறதுக்கு, அடிமரத்தை சுத்தி பிடிக்கணும்னா மூணு பேர் கண்டிப்பா வேணும். எவ்வளவு பெருசா இருக்கு பார்த்தீங்க மரம். உலகத்துல தோராயமா 900 வகையான யூக்கலிப்ஸ் மரம் இருக்குது. இவற்றில் 890க்கும் அதிகமான, கிட்டத்தட்ட 890க்கும் அதிகமான வகையான மரங்கள் ஆஸ்திரேலியாவில் தான் இருக்குது. தாவரவியல் படி பார்த்துக்கிட்டிங்கன்னா, யூக்கலிப்ஸ் மரங்கள் யூக்கலிப்ஸ், கொரிம்பியா மற்றும் அங்கோபோரா ஆகிய 3 பேரினங்கள் கீழே வருதுங்க. உலக அளவில் உள்ள இனம் மற்றும் வகைகளில் 98% அதிகமானவை ஆஸ்திரேலிய பிராந்தியத்தை சேர்ந்தவை ஆகுங்க. மிக சிறிய அளவிலான வகைகளே பாப்புவா நியூகினி, இந்தோனேஷியா போன்ற, பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகள் இருக்குங்க. இதை பார்த்தீங்களா, இது எலக்ட்ரிக் மரம். இதுவும் யூக்கலிப்ஸ் மரம் தான். இந்த பாருங்க, இதெல்லாம் யூக்கலிப்ஸ் மரம் தான். பார்த்துக்கிட்டீங்களா, இந்த யூக்கலிப்ஸ் மரத்துல இந்த கரண்ட் கம்பம், நம்ம ஊர்ல சொல்ற மாதிரி கரண்ட் கம்பம், இது எல்லா இடத்துலையும் பெரும்பாலும் அந்த கம்பம் எல்லாமே இந்த யூக்கலிப்ஸ் மரம் தான். யூக்கலிப்ஸ் மரங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஆஸ்திரேலியாவின் கலாச்சாரத்துல கூட ஒன்றிணைஞ்சதுங்க. நீங்க ஒரு சில நிமிடங்கள் நடந்தீங்கன்னா போதும், ஒரு யூக்கலிப்ஸ் மரத்தை நீங்க பார்த்துடலாம். இங்க உள்ள எல்லா மரமுமே, எல்லா கரண்ட் கம்பம் எல்லாமே யூக்கலிப்ஸ் மரம் தான். ஆஸ்திரேலியாவில் பாடல்கள்ல, சிறார் இலக்கியங்களையும், பயண கட்டுரைகளையும், திரைப்படங்களிலையும் எங்கும் யூக்கலிப்ஸ் மரங்கள் இடம்பெற்று இருக்குங்க. மரங்கள்லாம் பாருங்க, மரம்லாம் யூக்கலிப்ஸ் மரம் பூ வந்திருக்கு பாருங்க. ஆப்பிரிக்கா புல்வெளிகள், பாலை நிலங்கள் மற்றும் மழைக்காடுகள் நிறைந்தது. பாத்தீங்களா, இதுல பூ வந்திருக்கு பாருங்க. வெள்ளை, கொஞ்சம் அழுக்கு கலைஞ்ச வெள்ளை பூவா இருக்கு பாருங்க. இந்த மரத்தை பாத்தீங்களா, இதுல அந்த மரத்துல வெள்ளை பூ இருந்துச்சு. இதுல சிவப்பு கலர்ல இருக்கு பாத்துங்க. ஆப்பிரிக்கா புல்வெளிகள், பாலை நிலங்கள் மற்றும் மழைக்காடுகள் நிறைந்ததுன்னா, அண்டார்டிகா பல மரங்களின் புதை வடிவங்களை கொண்டிருக்குதுங்க. மழைக்காடுகளையும் அவற்றின் மரங்களையும் கொண்டிருக்கிறது தென் அமெரிக்கா. ஆனால் ஆஸ்திரேலிய நிலப்பரப்புல பிற தாவரங்களை காட்டிலும்
யூக்கலிப்ஸ் மரங்களே பெருமளவில் இருக்குது. அதாவது சுமார் 70% இருக்கிற தாவரங்களை சுமார் 70% வந்து இந்த யூக்கலிப்ஸ் மரம் தான். யூக்கலிப்ஸ் 52 மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி தொல் புதைபடிவம் தென் அமெரிக்க தீவில் கிடைச்சது. ஆஸ்திரேலிய யூக்கலிப்ஸ் புதைபடிவங்கள் சுமார் 42 மில்லியன் வருடங்கள் பழமையானவை என்றாலும் ஆஸ்திரேலியாவில் யூக்கலிப்ஸ் 20 மில்லியன் வருடங்களுக்கு முன்புதான் பரவி பெருகி இருக்க வேண்டும்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. பார்த்துக்கிட்டீங்கன்னா இது எல்லாமே வந்து இந்த காடு எல்லாமே யூக்கலிப்ஸ் மரம் தான். இங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா இது எல்லாமே வந்து யூக்கலிப்ஸ் காடு. அந்த பக்கம் யூக்கலிப்ஸோட சிற்றினங்கள் இதுவரைக்கும் வந்துட்டு 800 வகையானது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதுல பெரும்பாலான வந்து ஆஸ்திரேலியாவை சேர்ந்ததுதாங்க. ஒரு சில வகைகள் மட்டும் இந்தோனேசியா, பாப்புவா நியூகினியா மற்றும் பிலிப்பீன்ஸை தாயகமாக கொண்டது. டிசம்பர் 1962 வெளியான ஜான்சன் டாஸ்மனின் ஏபல் ஜான்சன் டாஸ்மன் கடற்பயண குறிப்பில் பிஜி தீவுகளிலிருந்து கோந்துகளை சுரக்கும் மரங்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்குங்க. ஆரம்பகால ஐரோப்பிய இயற்கையியலாளர்களால் யூக்கலிப்ஸ் மரங்கள் கண்டறியப்பட்டு இருந்தாலும் 1777 வரை இம்மரங்கள் முறையாக ஆவணப்படுத்தப்படவில்லை. கேப்டன் ஜேம்ஸ் குக்குடன் ஆஸ்திரேலிய கடற்கரையில் வந்திறங்கிய ஜோசப் பேங்க்ஸ் மற்றும் டேனியல் சொலண்டர் ஆகியோர் அங்கிருந்த யூக்கலிப்ஸ் மரங்களின் பாகங்களை சேகரித்தார்கள். குயின்ஸ்லாண்டின் ஆற்றங்கரையிலிருந்து மற்றொரு பிளாத்திபில்லா மரத்தின் பாகங்களையும் சேகரித்தார். இவ்விரண்டும் யூக்கலிப்ஸ் என்று பெயரிடப்பட்டிருக்கவில்லை. ஆஸ்திரேலியாவிலிருந்து 1770க்கு பிறகுதான் யூக்கலிப்ஸ் பல நாடுகளுக்கு அறிமுகமானதுங்க. குறிப்பா வந்து கலிபோர்னியா, தென் ஐரோப்பா, தெற்காசியா மற்றும் தென் அமெரிக்கா. 1974 இவற்றின் விதைகள் இங்கிலாந்து கியூ பூங்காவிற்கு கொண்டு வரப்பட்டுச்சுங்க. ஆனா கடும் பனிப்பொழிவில் இருந்த காலங்களா இருந்ததால அவை அங்கு வளர்க்க முடியல. திருப்பியும் 1800 டாஸ்மேனியா வந்து வரவேற்கப்பட்ட விதைகள் வளர்த்துட்டாங்க கஷ்டப்பட்டு. 1800களில் தான் இவற்றில் பல வகைகள் ஐரோப்பா, அல்ஜீரியா, தெகிடி, இந்தியா, தென்னாப்பிரிக்கா மற்றும் அமெரிக்காவுக்கு அறிமுகமாச்சுங்க. 1850 இம்மரத்தோட விதைகள் வந்து அல்ஜீரியாவிலும் ஐரோப்பியாவிலும் வெட்டு மரங்களுக்காக தருவிக்கப்பட்டதுங்க. இலங்கையில 19ஆம் நூற்றாண்டுல வந்துட்டு காபி மற்றும் தேயிலை தோட்டங்கள்ல காற்று தடுப்பதற்காக இந்த இந்த யூக்கலிப்ஸ் சொல்லக்கூடிய தைல மரங்கள் நடப்பட்டன. 1950 கலிபோர்னியாவுக்கு தங்க வேட்டைக்கு சென்ற ஏராளமானவர்கள் யூக்கலிப்ஸ் விதைகளை அங்க வந்து பயிரிட்டாங்க. இந்தியாவில் யூக்கலிப்ஸ் 1790 திப்பு சுல்தானால் அறிமுகம் செய்யப்பட்டது. திப்பு சுல்தான் பல நல்ல இதெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. இந்தியாவுக்கு பல நல்ல காரியங்கள் செஞ்சிருக்காங்க. கோயிலுக்கு உதவி செஞ்சிருக்காங்க, கோயில் கட்டி கொடுத்துருக்காங்க, பல இது செஞ்சிருக்காங்க.
அவரோட அரண்மனையில வந்துட்டு 16 வகையான 16 வகையான யூக்கலிப்ஸ் மரங்கள் வளர்க்கப்பட்டன. மிட்சிய குடும்பத்தை சேர்ந்த இவை வேகமா வளரக்கூடியவை. யூக்கலிப்ஸின் வெகு சில வகைகளை இலையுதிர்ப்பவை, மற்ற அனைத்துமே பசுமை மாறாதவைங்க. இவற்றுக்கு காய்ச்சல் மரம், நீலகோந்து மரம், எலுமிச்சை யூக்கலிப்ஸ் மற்றும் வெள்ளி ஓக்கு, இரும்பு பட்ட மரம் என்று பல பெயர்கள் உண்டு. இந்த ட்ராக்குக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த யூக்கலிப்ஸ் காடு தான். இந்த ரயில்வே ட்ராக்குக்கு அந்த பக்கம் பாருங்க, யூக்கலிப்ஸ் காடு தான். அங்கேயும் யூக்கலிப்ஸ் காடு தான். அடிக்கடி இந்த மரத்தோட கனமான கிளைகள் உடைந்து விழுந்து மர அறுவையில் ஈடுபட்டு இருக்கிற தொழிலாளர்கள் மேல விழுந்த காரணத்தால் பல இறப்புகள் நேர்வதால் இவைக்கு விடோ மேக்கர் ட்ரீஸ்ன்னு ஒரு பேரு இருக்கு. யூக்கலிப்ஸ் மரங்களின் இலைகள், கனிகள், மலரம்புகள் மற்றும் இளங்கிளைகளில் இருக்கும் எளிதில் ஆவியாகும் இன்மண எண்ணெயின் எசென்சியல் ஆயில் என்று சொல்லக்கூடிய அளவு 1.5 3.5% இருக்கும். யூக்கலிப்ஸ் அடங்கி இருக்கும் அதன் மருத்துவ பண்புகளுக்கு காரணமான வேதி சேர்மங்கள் சிட்ரனனால், யூக்கலிப்டால், கேம்பின், பென்சின், லிமோனின், ஃபெலண்டாரின், மற்றும் வாயினின் இந்த எண்ணெய்களில் இம்மரங்களில் நறுமணத்திற்கு, தைல வாசனைக்கு காரணமான யூக்கலிப்டால் 70 to 95% வரைக்கும் இருக்குது. இந்த வழியெல்லாம் பாருங்க, எல்லாமே யூக்கலிப்ஸ் மரம் தான் நட்டுருக்காங்க. அங்கேயும் யூக்கலிப்ஸ் மரம் தான். அந்த வீட்டில் இருக்கிற யூக்கலிப்ஸ் மரம் தான். இப்படி ஒவ்வொரு வீட்டிலையும், காட்டுலையும், எல்லா இடத்துலையும் யூக்கலிப்ஸ் மரம் இருக்கும். உதாரணமா அதுல பல வகை இருக்கு. இது நீட்டு இலைகள். இதெல்லாம் நீட்டு இலைகள். இந்த இலை பாருங்க, இதுல இருக்கிறது இதய வடிவில் இருக்கும். இந்த இலை பார்த்துக்கிட்டீங்கன்னா எப்படி இருக்கு பாருங்க. இதோட இலைய எப்படி இலைய பாருங்க. இதோட இலை வேற மாதிரி. இவற்றோட எண்ணெய் நிறைந்த இலைகளும் உலர்ந்த மரப்பட்டையும் எளிதில் தீப்பிடிக்கும். இலைகளில் எண்ணெயும் ஏராளமான இலைகள், கிளைகள் உதிர்ந்து மரங்களில் அடியில் சேர்ந்து இருக்கிறதுனால அழுத்தம் அதிகமாகி இந்த யூக்கலிப்ஸ் காடுகள் எளிதில் தீப்பிடிக்குதுங்க. ஆஸ்திரேலியாவில் ஃபுல்லா தீப்பிடிக்கும். ஆஸ்திரேலியா ஃபுல்லா இந்த தைல மனம் நிரவி நெருப்பு அதிகமா பரவுது. இந்த தைல மனம் நெருப்பு அதிகமா பரவி இந்த தைல மனம் எங்கேயும் வருது. இந்த மரத்தை பார்த்தீங்களா? இந்த மரம் எப்படி எவ்வளவு பெருசா இருக்குது. இந்த மரம் பாருங்க, பல கிளைகள் கீழே அடியிலே ஆரம்பிச்சிருக்கு, பல கிளைகள் ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. இந்த மரத்தோட இலைகள் எண்ணெயும் ஏராளமான இலைகள், கிளைகள் உதிர்ந்து பட்டைகள், இதோட பட்டைகள் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் நீங்க. பட்டைகள் ரொம்ப அதிகமான பட்டைகள் எல்லாம் மரங்களின் அடியில் சேர்ந்து இருக்கிறதுனால இலை குப்பைகளை அழுத்தம் சேர்ந்து எளிதில் யூக்கலிப்ஸ் காடுகள் தீப்பிடிக்கிறது. ஆஸ்திரேலியாவிலும் இருந்த யூக்கலிப்ஸ் இலைகளின் மனம் பரவியிருக்கிறது என்று சொல்லும் அளவிற்கு இக்காடுகளை அடிக்கடி தீப்பிடிக்கிறது. தைலம் கொண்ட காற்று நெருப்பு வேகமாக பரவ வழி செய்யுங்க. இவற்றில் பெரும்பாலான மரங்கள் நெருப்பில் எரிந்தாலும் மீண்டும் தழைக்கும்.
வகை கொண்டது. பல மரங்கள் நெருப்பில் பாதிப்படையாத கனிகளும் விதைகளும் கொண்டவை. முழுவதுமாக இருந்தாலும் சில யூக்கலிப்டஸ் மரங்கள் அவற்றின் மரப்பட்டைகளுக்குள் பொதிந்திருக்கும் இலை மொட்டுகளிலிருந்து மீண்டும் துளித்து வரும். இப்ப நெருப்புக்கு பின்னர் சேதமடையாத கனிகளில் இருந்து விதைகளிலிருந்து மீண்டும் புது வாழ்வை தொடங்கும் தாவரங்கள் பைரோஃபைட்டுகள் எனப்படுகின்றன. பல தொல்கொடி இனங்களின் தலைவர்கள் இவ்வாறு எரிந்த காட்டில் கிடைக்கும் சாம்பலாகாத உறுதியான மரக்கம்புகளைத்தான் கையில் வைத்துக் கொள்வார்கள். 2019 2020 நிகழ்ந்த ஆஸ்திரேலிய புதர் தீ விபத்தில் 18.6 மில்லியன் ஹெக்டர் நிலப்பரப்பு முழுவதும் எரிந்து சாம்பலாக இருக்குங்க. இவ்வளவுதாங்க இந்த வீடியோ. மீண்டும் அடுத்த காணொளியில் நாம சந்திப்போம்.